மற்றுமொரு அண்மை செய்தி, பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் எரிவாயு சிலிண்டருக்கும் உள்ள விற்பனை வரியை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்க விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் பிரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். தாவேக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் ஒன்றை முன்வைத்திருக்கிற விவரம். தனலட்சுமி வணக்கம். இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலை என்பது வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் வளைகுடா போர் காரணமாக ஏற்பட்ட கச்சா எண்ணெய் விலை உயர்வை காரணம் காட்டி மத்திய எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையையும் வணிக எரிவாயு சிலிண்டர் விலையையும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையையும் உயர்த்தியுள்ளன. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படையக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயரும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பை போக்கும் வகையில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மீதான விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்துகிறேன். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசு மாற்றம் வேண்டும் என்ற கொள்கையை அடிப்படையாக வைத்து செயல்படுகிறது என்று சொல்கிறார்கள். பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் எரிவாயு சிலிண்டருக்கும் உள்ள விற்பனை வரியை குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மற்றுமொரு அண்மை செய்தி, பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் எரிவாயு சிலிண்டருக்கும் உள்ள விற்பனை வரியை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்க விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் பிரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். தாவேக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் ஒன்றை முன்வைத்திருக்கிற விவரம். தனலட்சுமி வணக்கம். இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலை என்பது வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் வளைகுடா போர் காரணமாக ஏற்பட்ட கச்சா எண்ணெய் விலை உயர்வை காரணம் காட்டி மத்திய எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையையும் வணிக எரிவாயு சிலிண்டர் விலையையும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையையும் உயர்த்தியுள்ளன. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படையக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயரும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பை போக்கும் வகையில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மீதான விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்துகிறேன். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசு மாற்றம் வேண்டும் என்ற கொள்கையை அடிப்படையாக வைத்து செயல்படுகிறது என்று சொல்கிறார்கள். பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் எரிவாயு சிலிண்டருக்கும் உள்ள விற்பனை வரியை குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.